எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஸ் சேனல். நம்ம பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். லட்சுமிகாந்த் புக்கை பேஸாக வச்சு பாலிட்டி கிளாஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கான டாபிக் என்னென்னா ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் முகப்புரை. இந்த அரசியலமைப்பு முகப்புரைங்கிற டேம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் ஸ்டார்ட் ஆனது. அதே மாதிரி இந்த ப்ரியாம்பிளை வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் அ இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பின் சுருக்கமும் அந்த அரசியலமைப்பு ஒரு முகப்புரைன்னு சொல்கிறாங்க இதை. அதே மாதிரி என்ஏ பால்கிவாலா அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை ஐடென்டி கார்டுங்கிறார். அதாவது ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிடுறாரு இதை ப்ரியாம்பிளை. அதே மாதிரி பேசிஸாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாம்பிள் வந்து அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ப்ரியாம்பிள். ஓகே, இதை வந்து அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் டிராஃப்ட் பண்ணது யாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜவஹர்லால் நேரு தான். ஓகே, அண்டு அமெண்ட்மெண்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து ப்ரியாம்பிளில் 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க: சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. அதுக்கு முன்னாடி வந்து சாவஜின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளியன் இருக்கும். ஓகே, ப்ரியாம்பிளில் அதுக்கப்புறம் நமக்கு சோசியலிஸ்ட்டு, செக்குலர் அப்படிங்கிற 2 வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்டெகிரிட்டிங்கிற மாதிரி அப்ஜெக்டிவ்ஸில் இன்டெகிரிட்டிங்கிற வேர்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம கீழே பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள், அதாவது முகப்புரையின் கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. நம்ம பீப்புள் ஆஃப் இந்தியா தான் வந்து அதிகாரம். அதாவது நம்ம அதிகாரம் வந்து பீப்புள்கிட்ட தான் இருக்குங்காங்க. ஏன்னா நம்ம தான் வந்து அரசியல்வாதிகளை சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மகிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சாவஜின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளியன். ஓகே, அதாவது இறையாண்மை கொண்ட நாடு, சோசியலிஸ்ட் சமதர்மம் கொண்ட நாடு, மத சார்பின்மை கொண்ட நாடு அதான் செக்குலர், ஜனநாயகம் கொண்ட நாடு, அதேமாதிரி குடியரசு கொண்ட நாடாக இருக்குது. அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி. அதாவது நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்துவம். நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்துவம் இதெல்லாம் தான் குறிக்கோளாக வந்து நம்ம வச்சுருக்கோம் ப்ரியாம்பிளில். டேட் ஆஃப் அடாப்ஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கீவேர்ட்ஸ், ப்ரியாம்பிளில் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வஜின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி. ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம எல்லாத்துக்கான மீனிங்கை வந்து தெளிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். சர்வஜின்னா என்ன? சர்வஜின்னா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை தான் சர்வஜின்பாங்க. யாரையும் நாடு இல்லாமல் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக எல்லா முடிவுகளும் எடுக்கலாம். ஓகே, ஃப்ரீ டு கண்டக்ட் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ். ஓகே, அவுட் சைட்லேருந்து எந்த அத்தாரிட்டியோட இதுவும் இல்லாமல், ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நம்மளே நமக்கு இண்டிபெண்ட்டாக எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். ஓகே, அதுதான் சர்வஜின் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அதேமாதிரி இன்டர்நேஷனல் மெம்பர்ஷிப், நம்ம என்ன தான் வந்து காமன்வெல்த் கண்ட்ரி மெம்பர்ஷிப்பாக இருந்தாலும் இது வந்து அதோட ஹெட்டு வந்து பிரிட்டிஷ் க்ரௌனாக தான் இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம முடிவுகளில் எந்த இதுவும் மாற்றமும் இல்லை. ஓகே, நம்ம யூஎன்லையும் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மெம்பராக இருக்கோம். அதுலேயும் வந்து நம்ம சோவர்னிட்டியை வந்து இது பண்ணுற, அதாவது இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கிறாங்க, எந்த பாதிப்பும் அடைகிறது இல்லை அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. As a sovereign state, India can acquire foreign territory or cede parts of its own அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இறையாண்மை கொண்ட அரசு வந்து என்ன பண்ணலான்னா இந்தியா வந்து நமக்கு தேவையான ஃபாரின் டெரிட்டரியை வந்து அக்யூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யாருக்காச்சும் கொடுக்கணும், மற்ற கண்ட்ரிக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோசியலிஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆடட் பை, அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் இந்த சோசியலிஸ்ட்டுங்கிற டேமை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எதில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து இன்டைரக்டாக இம்ப்ளிசிட் ஆகிருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபல், அதில் வந்து ஆட் ஆகிருக்கும் இன்டைரக்டாக. பட் இது வந்து டைரெக்டாக நம்ம சோசியலிஸ்ட்டுங்கிற டேம் எதில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரியாம்பிளில் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆவடி செக்ஷன் அதாவது மாநாட்டில் வந்து இது காங்கிரஸ் வந்து சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டிங்கிற டேமையும் வந்து
ரிசர்வேஷனையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. டைப் ஆஃப் சோசியலிசம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம், நம்ம வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிசமாக இல்லாமல் டெமோக்ராட்டிக் சோசியலிசமாக இருக்கும். அதேமாதிரி மிக்சடு எக்கானமியாக இருக்கும். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டரை கொண்ட நாடாக நம்ம இருக்கும். ஓகே, நம்மகிட்ட வந்து காந்தியன் பிளானாகவும் இருக்கும், மார்க்சிசம் பிளானும் இருக்கும். கம்யூனிஸ்ட் சோசியலிசம்னா சைனா மாதிரி கம்யூனிஸ்ட் ஃபுல்லாமே வந்து கம்யூனிஸ்டை நோக்கி இருப்பாங்க. அதாவது ப்ரொடக்ஷனு, அபாலிசேஷன் எல்லாமே வந்து ப்ரைவேட்டை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரொடக்ஷனும் வந்து நேஷனலைசேஷனாக இருக்கும். எல்லாமே வந்து தனியார்த்துவமாக இல்லாமல் வந்து பப்ளிக்கே வந்து அதை எடுத்து பண்ணுறது, கவர்மெண்ட்டே அதை எடுத்து பண்ணுறது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி நம்ம நோட் பார்த்தீங்கன்னா இந்த நியூ எக்கானமி பாலிசி 1991 கொண்டு வந்திருப்போம். ஹேஸ் டைல்யூட்டட் தீஸ் கிரெடென்சியல்ஸ். ஓகே, இந்த கிரெடென்சியல் சோசியலிஸ்ட் அந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வந்து டைல்யூட்டட் பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகே, இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1991 குளோபலைசேஷனாக மாற்றிருப்போம். ஓகே, குளோபலைசேஷன், கேபிட்டலைசேஷன், அதே மாதிரி நம்ம வந்து ப்ரைவேட்டைசேஷனாக கொஞ்சம் மாறி இருக்கும். எல்பிஜி தான் அதோட இது, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், அதுதான் 1991 கொண்டு வந்திருப்போம். அது மூலமாக வந்து இது வந்து குறைஞ்சிருக்குங்கிறாங்க. அப்புறம் செக்குலர், அடுத்தது வந்து செக்குலர் பார்த்தீங்கன்னா செக்குலர்னா இந்த மத சார்பின்மை இந்த டேமும் வந்து 42 அமெண்ட்மெண்ட்டில் வந்து 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் இது வந்து ஆல்ரெடி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகே, எதில் இருக்குதுன்னா நம்ம ஆர்டிக்கலில் வந்து 25 to 28 வந்து ஓகே ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்குது. இருந்தாலுமே வந்து ப்ரியாம்பிள் ஆட் பண்ணப்பட்டது 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் 1974 வந்து ஸ்டேட்டட் எக்ஸ்பிரஸ்டு இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் இன்டெண்டட் செக்குலர் ஸ்டேட்டுங்கிறாங்க. ஓகே, வெளிப்படையாக வந்து குறிப்பிடவில்லை என்றாலும் அரசியலமைப்புல வந்து ஆல்ரெடி ஆர்டிகல் 25 to 28 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி எல்லா ரிலீஜியன்ஸுக்கும் சேம் ஸ்டேட்டஸ் தான், எல்லா ரிலீஜியன்ஸும் சேம் ஸ்டேட்டஸ் தான், சேம் சப்போர்ட் தான் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. டெமோக்ராட்டிக் அடுத்தது பார்க்குறது ஜனநாயக நாடு. பீப்புள் தான் வந்து சூஸ் பண்ணுறோம், நம்ம தான் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் வந்து நம்ம தான் வந்து இன்வால்வ் ஆகுறோம். ஓகே, அரசியலமைப்பில் வந்து நம்ம தான் இன்வால்வ் ஆகுறோம். அது மூலமாக தான் வந்து நம்ம வந்து முடிவுகளை எடுக்கப்படுறது. அதாவது இன்டைரக்டா இப்போ வந்து நம்ம ஒரு ஆளை வந்து அரசியல்வாதியை வந்து சூஸ் பண்ணிடுவோம். அவர் வந்து நம்ம பிரதிநிதியாக வந்து சில சட்ட திருத்தங்களை கொண்டு வருவாங்க. ஓகே, டைரக்ட் தான் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி அவங்களே வந்து பீப்புள்ஸே வந்து இன்வால்வ் ஆவாங்க. பீப்புள்ஸே வந்து வாக்கெடுப்பில் இருந்து ஏதாவது வந்து சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னா அவங்கள்ட்ட பீப்புள்ஸே வந்து வாக்கெடுப்பு கொண்டு வருவாங்க. அவங்களே வந்து இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து எதனாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாக்கெடுப்பு ஒவ்வொரு தடவையும் வாக்கெடுப்பு மூலமாக சட்ட திருத்தங்களை வந்து ஏற்படுத்துவது டைரக்ட். இன்டைரக்ட்ங்கிறது இந்தியா மாதிரியான கண்ட்ரிலாம் இன்டைரக்ட். ஓகே, அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸின்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அடுத்து வந்து ப்ராட் மீனிங் இன்க்ளூஸ் அதாவது பொலிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் சோசியல் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் வந்து கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க டெமோக்ரஸிங்கிறது. அப்புறம் அம்பேத்கர் யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி, அதாவது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி கனாட் பி செப்பரேட்டடுங்கிறாங்க. ஓகே, மூவர் கூட்டணி அப்படிங்கிறாங்க. இது எதுவுமே வந்து செப்பரேட் பண்ணப்படாது, எல்லாமே வந்து ஒன்றா இருந்தால் தான் அந்த கண்ட்ரியோட முன்னேற்றமும் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் டெமோக்ரஸிக்கு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல விதமாக எடுத்துக்காட்டாக இருக்கும்ன்றாங்க. ஈக்குவாலிட்டி வித்தவுட் லிபர்ட்டி கில்ஸ் இண்டிவிஜுவல் இன்டியூட்டி, அதாவது சுதந்திரம் இல்லாத சமத்துவம் வந்து தனிமத ஊக்கத்தை வந்து கொல்லும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி சமத்துவம் இல்லாத சுதந்திரமும் பலரின் மேல் சிலரின் ஆதிக்கத்தை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, சமத்துவம் இல்லாத சுதந்திரமும் வந்து சிலரின் ஆதிக்கத்தை உருவாக்கும், சுதந்திரம் இல்லாத சமத்துவம் தனிமத ஊக்கத்தை வந்து கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிபப்ளிக் குடியரசுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹெரிடிட்டியும் இல்லாமல், ஹெரிடிட்டினா மோனாரிக்ஸ், அதாவது பிரிட்டன் மாதிரி ஹெட்டு வந்து நம்ம வந்து ஹெரிடிட்டி மூலமாக வந்து ஹெட்டை வச்சுக்காம நம்ம ஒரு ரிபப்ளிக் எலெக்டட் ஹெட்டை தான் வச்சுருப்போம். ஓகே, நம்ம வந்து ஒரு எலெக்ட் பண்ணுற அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் தான் அவங்க வந்து ஹெட்டை வந்து நமக்கு பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்தியா இஸ் அ ரிபப்ளிக் பிகாஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி ஃபார் த ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் 5 years. அந்த பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணப்பட்டதால் நம்ம ஒரு பிரதிநிதி எலெக்ட் பண்ணுவோம், அவங்களால எலெக்ட் பண்ணப்பட்டது தான் அந்த பிரசிடென்ட். ஸோ வந்து இந்தியா வந்து ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, அது சொல்கிறோம். அதேமாதிரி மக்கள் இறையாண்மை. ஓகே, பொலிட்டிக்கல் பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி எந்த இதுவுமே சலுகை பெற்ற வாக்கில் ஹெரிடிட்டி,
ப்ரிவிலேஜஸ், ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் ஆர் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன். ஓகே, எல்லா பப்ளிக் ஆஃபீஸும் எல்லா உரிமையும் உண்டு, எல்லா மக்களுக்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, பாகுபாடு இல்லாமல் எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்குமே எல்லா ஆஃபீஸும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எல்லாருக்குமே எல்லா இதுவுமே ஓப்பனில் தான் இருக்குது, யாருமே பாகுபாடு இல்லாமல் பார்க்கணுங்கிறது தான் அதோட மீனிங். அண்ட் ஜஸ்டிஸ் வந்து the preamble secures 3 form of justiceங்க. நீதி வந்து 3 ஃபார்ம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, அதாவது 3 ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சொல்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் என்ன? ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கணும். கேஸ்ட் விதமா இருக்கட்டும், கலர் விதமா வச்சு பார்க்கக்கூடாது, ரேஸ் பாகுபாடு பார்க்கக்கூடாது, ரிலீஜியஸ் பாகுபாடு, செக்ஸ் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இதே மாதிரி பாகுபாடு பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா ஒண்ணுதாங்கிற சமத்துவ நீதி இருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, அவன் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் இன்கம் வெல்த்தை வச்சு இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் இருக்கணுங்கிறாங்க. அதாவது ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எல்லாத்துக்கும் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கணும், ஈக்குவலாக வாய்ஸ் இந்த கவர்மெண்ட் இருக்கணுங்கிறாங்க. எல்லாருமே எல்லா ஆஃபீஸையும் ஆக்சஸ் பண்ணுங்கிறாங்க. பொலிட்டிக்கல், அதாவது சமமான மக்களும் கூட அது வந்து இது பண்ணணுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் அரசியல் உரிமைகள் வந்து எல்லாருக்குமே வந்து சமமாக இருக்கணுங்கிறாங்க. ஓகே, டிஸ்கிரிப்டிவ் ஜஸ்டிஸ், அதாவது எ காம்பினேஷன் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகே, சோசியலாகவும் இருக்குல்ல, எக்கனாமிக்ஸாகவும் ரெண்டு காமனாக வந்து எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் இருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி ஜஸ்டிஸ்ங்கிற வந்து சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த 3 டேமும் வந்து எதில் இருந்து பாரோ பண்ணோம்னா ரஷ்ய ரெவல்யூஷன் 1917 இருந்து எடுக்கப்பட்டது அந்த சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஓகே, இந்த ஐடியல் டேம் வந்து ஜஸ்டிஸ்ங்கிற ஐடியல், இந்த 3 ஐடியல் டேம் சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கலுங்கிற ஜஸ்டிஸ் ஐடியல் டேம் எடுக்கப்பட்டது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 இருந்து. அப்புறம் லிபர்ட்டி பார்க்க போகிறோம். லிபர்ட்டி வந்து சுதந்திரம். ஓகே, சுதந்திரம் என்ன பார்க்க போகிறோம்? சுதந்திரம்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம வந்து எந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம நாடிக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம தாட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனு, பிலீஃப், நம்ம எந்த கடவுள்னாலும் விளங்கிக்கலாம், எந்த ஃபேத்னா எந்த நம்பிக்கைனாலும் நம்ம இருந்துக்கலாம். அதே மாதிரி எதுவுமே யாரும் கேள்வி கேட்க முடியாது. இருந்த போதிலுமே வந்து அதுக்குன்னு ஒரு சர்டைன் லிமிட்ஸ் இருக்குங்காங்க கான்ஸ்டியூஷனில். எல்லாத்தையுமே நம்ம இஷ்டப்படி பண்ண முடியாது, இருந்தாலும் அதுலேயும் வந்து சில லிமிட்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி இதுக்காக வந்து நம்ம வந்து கோர்ட்டை கூட நாடிக்கலாம். என்ஃபோர்ஸ்பிள் இந்த கோர்ட் ஆஃப் லா, இதில் வந்து ஏதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னா கூட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம வந்து கோர்ட்டை கூட நாடிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபெர்டிலிட்டி எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி தெரியும், இது வந்து எடுத்தது வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து தான் இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபெர்டிலிட்டிங்கிறத டேம் எடுத்தது. அண்ட் ஈக்வாலிட்டி டேமில் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி செக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் adequate opportunity for all without discrimination. அதாவது யாருமே சமூகத்தில் வந்து எந்த பிரிவினரும் சிறப்பு சலுகை கொடுக்காம எல்லாரும் ஒன்று தான், எல்லாருக்கும் எல்லா இதுவுமே கிடைக்கணும், வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்கிறது தான் இந்த ஈக்வாலிட்டிங்கிறது. ஓகே, அதில் 3 டைமென்ஷன் இருக்குது. சிவிக் ஈக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி, எக்கனாமிக் ஈக்வாலிட்டின்னு 3 டைமென்ஷன் இருக்குது. அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது பேசிக்கான இதெல்லாம் வந்து சிவிக்கில் வந்துடும். நம்ம பேசிக்காக நம்ம வாழ்வில் பேசிக்காக வர ஈக்குவாலிட்டியில் வந்து இந்த சிவில் ஈக்குவாலிட்டியில் வந்துடும். அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 சொல்லுது. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகல் 325 சொல்லுது. அதே மாதிரி ஆர்டிகல் 326 சொல்லுது. ஓகே, நோ பர்சன் இன்எலிஜிபிள் ஃபார் எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இனம், ஜாதி, மதம் இந்த அடிப்படையில் வந்து பாலினம் அடிப்படையிலையும் வாக்காளர்கள் பட்டியலில் வந்து சேர்க்கிறது அதெல்லாம் வந்து கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 325 சொல்றதுங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்டிகல் 326 என்ன சொல்லுதுன்னா, மக்களவைக்கு வந்து மக்களவை மற்றும் மாநில சட்ட தேர்தலுக்கு வந்து வயது வந்தோர் வந்து வாக்குரிமையை வந்து அளிக்கிறது வந்து இந்த ஆர்டிகல் 326 வந்து அளிக்கிறது. ஓகே, இதெல்லாம் வந்து முக்கியமானது. அப்புறம் வந்து ஏன்னா இப்போ எலெக்ஷன் வர வந்துட்டு இருக்கு, அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இது பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டினா ஈக்குவல் ரைட்ஸ். ஓகே, எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், ஈக்குவல் ஒர்க் இருக்கணும், போத் மென் அண்ட் உமன் அப்படின்னு பாலின வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஊதியம் வந்து ஈக்குவலாக போய் அடையணும், ஈக்குவல் ரைட்ஸும் இருக்கணும், ஈக்குவலாக போய் ஊதியமும் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் எக்கனாமிக் ரைட்ஸ். அது வந்து ஆர்டிகல் 39 சொல்லுது.
நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் வந்து ஃப்ரெட்டர்னிட்டியில் வந்து சகோதரத்துவம் தான் ஃப்ரெட்டர்னிட்டி. சகோதரத்துவம் டெஃபினிஷன் பதர்வுட்டை தான் பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒரு சகோதர உணர்வோடு இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சிங்கிள் ஒரு ஒரே தேசத்தை வந்து சேர்ந்தவர்கள் வந்து ஒரே உணர்வை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா வந்து இப்போ டபுள் சிட்டிசன்ஷிப், இப்போ அமெரிக்கா மாதிரி டபுள் சிட்டிசன் கொடுக்கும்போது நான் தமிழன் அதுக்கப்புறம் தான் இந்தியன்கிற உணர்வு வந்துடும். அதனால நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுத்துருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிற போது ஆர்டிகல் 51A நம்மளுக்கு கொடுக்குது. எதுலேயும் வந்து பெதர்வுட்டை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி டியூவல் அஷூரன்ஸ் தனி மனித கண்ணியம். ஓகே, தனி மனித கண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்க? KM முன்சி வந்து சொல்கிறாரு. தனி மனித கண்ணியம் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் கண்ணியத்திற்கு இலக்கு ஏற்படுத்தும் பழக்கங்களை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் கண்ணியத்திற்கு இலக்கு ஏற்படுத்தும் பழக்கங்களையும் கைவிடணும், அதையும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஆர்டிகல் 51A வந்து அடங்குன்னு சொல்கிறார். அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இந்த இன்டெகிரிட்டிங்கிற டேம் வந்து 42 அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் இன்டெகிரேஷன் ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறாங்க. எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் இந்தியா. அதாவது ஒரு யூனியன் தான் இந்தியாங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதேமாதிரி ஸ்டேட்ஸ் கனாட் சிசிட் அப்படின்னா எந்த ஸ்டேட்ஸும் அது நினச்சா வந்து அதுலேருந்து நம்ம நாட்டிலேருந்து புரியக்கூடிய அந்த இது கிடையாதுங்கிறாங்க. ஓகே, எந்த ஏதாவது ஸ்டேட் நினச்சா அதால் பிரிந்து செல்ல முடியாது, அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள், அதாவது முகப்புரையின் முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரியாம்பிள் எம்பாடிஸ் த பேசிக் சைக்காலஜி அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ், அதாவது பொலிட்டிக்கல், மோரல் அண்டு ரிலீஜியஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ங்கிறாங்க. அதாவது அடிப்படை தத்துவம் மற்றும் அடிப்படை மதிப்புகளை வந்து நம்ம வந்து அரசியலமைப்பு உருவாக்கிலே வந்து கவனங்களை இதில் செலுத்தும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஒப்பீனியன் ஆஃப் த எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சிறந்த ஆளுமைகளின் கருத்துக்கள், சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கருத்துக்கள் என்னன்னு பார்க்கும்போது, சார் அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து வாட் வி தாட் ஆர் ட்ரீம்ட் ஆர் சோ லாங். ஓகே, பிரியாம்பிள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலமாக என்ன நினைத்தோம் அல்லது கனவு கண்டோம் என்பதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீண்ட காலமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதை வெளிப்படுத்துறது தான் இந்த பிரியாம்பிள் சொல்லியிருப்பாரு. KM முன்சி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹேரோஸ்கோப் ஆஃப் அவர் சோவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதாவது ஜனநாயக குடியரசின் ஒரு ஜாதகம் தான் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜனநாயக குடியரசின் நாடின் ஒரு ஜாதகம் தான் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பண்டித் தாக்கூர் தாஸ் பார்கவா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பார்கவா மோஸ்ட் ப்ரீசியஸ் திங் அப்படின்னு சொல்லி மிகவும் விலை உயர்ந்த பகுதின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு ஜொல் செட்டுன்னு சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பு மதிப்பினை அளவிடுவதற்கு சரியான அளவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வச்சு அரசியலமைப்பை அளந்துடலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சார் எர்னஸ்ட் பேக்கர் இவர் வந்து இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இது வந்து ஒரு கீ நோட், அதாவது முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து பிரியாம்பிளை வந்து அவர் எழுதின புக்லேயும் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரிலையும் இதை பற்றி சொல்லியிருப்பாரு. ஹிதயுல்லா, அதாவது ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் தான் ஹிதயுல்லா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, US டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதை தான் வந்து இது ஸ்டேட் பண்ணுது. அதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இட் ஹேஸ் மோர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் லேயிங் டவுன் த பேட்டர்ன் ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறார். அதாவது சமூகத்தின் வடிவத்தை வகுக்கும் அரசியலமைப்பின் ஆன்மா என்றும் கூறுகிறார். ஓகே, அதை வகுக்கும் ஆன்மானும் இந்த பிரியாம்பிளா வந்து கூறுகிறார். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. பிரியாம்பிள் as part of the constitution. பிரியாம்பிள் as part of the constitution அப்படிங்கிறாங்க. there has been, அதாவது பிரியாம்பிள் தான் வந்து part of the constitution. evolution of, அதாவது ஒரு முகப்புரை வந்து அரசியலமைப்பின் ஒரு முறையான பகுதியாகவும் ஒரு வரலாற்றையும் வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எவால்யூஷன் ஆஃப் ஜூடிக்கல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, நீதித்துறை கருத்தின் பரிணாமம்னு பார்த்தீங்கன்னா, பெருபரி யூனியன் கேஸ், இதே மாதிரி சம் கேசஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ப்ரியாம்பிளில் கேஸ் போட்டிருப்பாங்க, இது வந்து உண்மையாகவே வந்து கான்ஸ்டியூஷன்லாம் வருதா இல்லையாங்கிற மாதிரி. அப்போ வந்து பெருபாரி யூனியன் கேஸ் 1960s நடந்திருக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுன்னா, பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிடுவாங்க.
ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேசவந்தா பாரதி கேஸ் 1973 வந்திருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்ஐசி ஆஃப் இந்தியன் கேஸ் 1995 நடந்திருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ப்ரியாம்பிள் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன்ல தான் இருக்குது, ஒருங்கிணைந்த பகுதி தான் ப்ரியாம்பிள், கான்ஸ்டியூஷனோட ஒருங்கிணைந்த பகுதி தான் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதன் தன்மை குறித்து முக்கிய குறிப்புகள் என்னன்னா எனாக்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு மற்றும் பகுதிகள் இயற்றப்பட்ட பிறகு அவற்றின் எதுவுமே வந்து அதாவது உறுதி செய்வதற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை முகப்புரை கடைசியாக இயற்றப்பட்டது. வந்து முகப்புரையை வந்து கடைசியாக இயற்றப்பட்ட இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னாலும் ப்ரியாம்பிளில் வந்து எதுவுமே இது வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்களோ அதை விட அது முடிஞ்சது. ஓகே, இதுக்கு மேலே எதுவுமே வந்து ஆட் பண்ண முடியாதுங்கிறது தான், அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்து எதுவுமே கொண்டு வர முடியாது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது இட் இஸ் நெய்தர் அ சோர்ஸ் ஆஃப் பவர் டு த லெஜிஸ்லேச்சர் நார் அ ப்ராஹிபிஷன் அப்பான் இஸ் பவர்ங்காங்க. அதாவது இது சட்டமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்கும் ஆதாரம் அல்ல, அல்லது அதன் அதிகாரங்களை தடுக்கும் தடையும் அல்லங்காங்க. ஓகே, இது வந்து அதாவது சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை வழங்க ஆதாரமும் இல்லை, அதன் அதிகாரத்தை தடுக்கும் ஒரு தடையாகவும் இது இல்லை ப்ரியாம்பிள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஜூடிஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜூடிசபிள்ங்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இட் இஸ் நாட் ஜூடிசபிள்னா இது வந்து என்ஃபோர்ஸபிள், கோர்ட்டில் வந்து இது வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது மூலமாக வந்து இதில் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஜூடிசபிள், இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட் ஆஃப் லான்றாங்க. அப்புறம் பார்க்கக்கூடியது நம்ம என்னன்னா அமெண்டபிலிட்டி ஆஃப் த ப்ரியாம்பிள். ஓகே, முகப்புரையின் திருத்தம் அதிகாரம். முகப்புரை திருத்த அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா கேசவந்த பாரதி கேஸ் 1973 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அது தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 கீழே அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது வந்து இதில் கொண்டு வர முடியாது. இட் கேனாட் பி அமெண்ட்மெண்ட். ஓகே, இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் கண்டெய்ன்ஸ் த பேசிக் எலிமெண்ட்ஸ். இது ஒரு பெட்டிஷனர் ஆர்குமெண்ட் என்ன இருக்குன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் இல்லை, இது பேசிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன், இது வந்து கான்ஸ்டியூஷன் தான், பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான், இட் கேன் பி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேன் பி அமெண்ட்மெண்ட். இதுதான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து யாரும் நினைச்சாலும் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரே ப்ரியாம்பிள் தான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் ஹேஸ் பி அமெண்ட்மெண்ட் ஒன்லி ஒன் சோ ஃபார். ஒரு தடவை தான் வந்து ப்ரியாம்பிளுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1977 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 3 வேர்ட்ஸ் சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, அதுதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திருத்தம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தம் வந்து வேலிடு. ஓகே, திருத்தம் வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் ப்ரியாம்பிள், இவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த ப்ரியாம்பிள் முடித்தோன்னா இது ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு புரியலைன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். டெஸ்ட் போட்டு நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது முடிஞ்சக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.